Hello everyone, this is Gunawagulan from GR Tamil Tech School. போன வீடியோல நாங்க வந்து லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் பார்த்திருந்தோம், அதாவது and or not. ஸோ and ன்னு சொன்னா எல்லா கண்டிஷனும் ட்ரூவா இருந்தா தான் and வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது இந்த லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்றதுன்னு கேட்டா பேசிக்கா வந்து இந்த and or எல்லாம் வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி, ஒன்றுக்கு மேற்பட்ட கண்டிஷன்ஸ்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ப்ரோக்ராமிங்கில். ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் வந்து இந்த லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் வந்து அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கு வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது வந்து like for example comparison operators, அதாவது greater than, less than, equal to, not equal to, greater than or equal to, or less than or equal to. ஸோ அப்படியான கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸை வந்து நாங்கள் எப்படி இஃப் கண்டிஷனில் யூஸ் பண்ணுறது, அதாவது நம்பர்ஸை வந்து அனலைஸ் பண்ணக்குள்ள எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஐ கிரியேட் அ ஃபைல். ஸோ ஐ put name operators. Okay, comparison operators. Okay, so இன்னைக்கு நாங்க பார்க்க போறது basic operators. This is equal to. Okay, எல்லாருக்கும் தெரியும், this is assignment operators. one equal sign. assignment operators சொன்னா இந்த நேமுக்கு இந்த one assign பண்ற மாதிரி. so this double equal தான் வந்து equal and சொல்லி டெஸ்ட் பண்ற operators. இது greater than, இது less than, இது greater than or equal to, இது வந்து less than or equal to, இது வந்து not. so not வந்து நாங்க எப்படி சொல்லுவோம், not equal to. okay, so இதைத்தான் நாங்கள் இன்றைக்கி பேசிக்காக பார்க்க போகிறோம் if கண்டிஷனில். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கிரியேட் a variable, I name this variable as name. ஸோ இதுக்குள்ளே வந்து நான் வந்து cat சொல்லி கொடுப்பேன். ஸோ if name equal to cat, okay, this condition is true. அதாவது பேசிக்காக இதுக்குள்ளே நான் இந்த எப்பயுமே வந்து இந்த பிரிண்டிங் மெக்கானிசத்தை எடுக்கிறது நாங்கள் இப்போ என்ன செய்தோம்னு கேட்டால் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸை தான் வந்து லேர்ன் பண்ணுறோம் பைத்தனில். ஸோ இந்த சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் எழுதி காட்டுற நோக்கமே இஃப் கண்டிஷன்டா இதான், லாஜிக்கல் ஆப்ரேஷன்டா இதான் சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் தவிர இப்படி தான் ப்ரோக்ராம். அதாவது இப்போ எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷன், இந்த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் லேர்ன் பண்ண உடனே அதை வச்சு நியூவாக சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணுறதான் வந்து உண்மையிலே ஒரு கஷ்டமாக அமையும். அதுக்கு காரணம் என்ன சொன்னால், நாங்கள் அனலிட்டிக்கலாக திங்க் பண்ணுறது வந்து பில்டிங் ப்ராசஸில் தான். ஸோ இப்போ நாங்கள் ஃபண்டமெண்டல்ஸை தான் லேர்ன் பண்ணுறோம், பட் ஃப்யூச்சரில் வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்து ரியல் வேர்ல்டு ப்ரோக்ராமிங் சீரீஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை கவர் பண்ண தான் இது செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம இதில் டீச் பண்ணுற இந்த பிரிண்ட் போடக்குள்ளே இதுக்கிட்ட பிரிண்ட் தான் போடணும் இல்லை, யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். நேம் வந்து கேட் அதிகக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் கோட் பண்ணிக்கொள்ளலாம். பட் இந்த இடத்துல நான் அந்த லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இப்படி போகிறேன். ஓகே, இது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. ஸோ இதை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணாமல் சொன்னால் லைக் ட்ரூ அண்டு வரும். ஓகே, இப்போ டெக்ஸ்ட் வேல்யூவை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை இந்த ஈக்குவல் அண்ட் இதுக்கு செக் பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த டபுள் ஈக்குவல் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் எங்கள்கிட்ட வந்து லைக் ஒரு இன்டிஜர் இருக்கு நம்பர் 1. ஸோ இது 10, நம்பர் 2 இதுக்கு 5. ஸோ இப்போ நாங்கள் இதை டெஸ்ட் பண்ண போகிறோம். இஃப் நம்பர் 1 is less than 5, it should say number 10, number 1, number 10 is less than 5. இந்த number 1ல வந்து 10 இருக்கும். we need to test like this. Okay, maybe we can test like this. இங்க என்ன செய்யலாம்னு சொன்னா number 1ஐயும் number 2ஐயும் டெஸ்ட் பண்றோம். நம்பர் 1 வந்து நம்பர் 2-ஐ விட குறைய இருந்தால் மாத்திரம் தான் இதை எக்ஸிக்யூட் பண்ணும். பட் இந்த கேஸில் வந்து இது எக்ஸிக்யூட் ஆகாது. இஃப் யூ ரன் திஸ் ப்ரோக்ராம் இட் won't எக்ஸிக்யூட். ஏன்னு சொன்னால் நம்பர் 1 வந்து 10, நம்பர் 2 வந்து 5. உண்மையிலேயே வந்து நம்பர் 1 வந்து greater than நம்பர் 2. இப்போ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகும். சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால் நம்பர் 1 10 வந்து 5 விட கூட தானே, 10 வந்து 5 விட கூட. ஸோ Now
the condition is true. If we execute, it say 10 is less than, but less than க்கு பதிலா greater என்ற keyword நம்ம யூஸ் பண்ணணும். Maybe bigger. Okay. Yeah. இப்போ less than யூஸ் பண்ணணும்னு சொன்னா maybe number 1 வந்து 2 அதிகம். So இப்போ number 2 less than number 1 less than number 2. This means இங்க வந்து 2 இருக்கும். 2 less than 5 என்றதுக்கு சமம். So 2 less than 5, yes, it's true. So now this condition வந்து true ஆகும். Two is less than 5. So இப்படி ஒரு condition வரலாம். So இப்போ என்ன செய்யணும்னு சொன்னா 2 is equal to 2. This is always true. Okay, true. Okay, we can simply make it like this. அடிக்கடி இதுக்குள்ள கண்டென்ட்டை மாத்தாம ட்ரூ அண்டே கொடுத்தோம்னு சொன்னா அது ஃபிக்ஸ்ட் அதிகம். ஓகே, யா. இப்போ number 1 equal to number 2. okay, number 1 equal to or greater than number 2. ஸோ இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் வந்து நம்ம இந்த ஈக்குவல் சைனை ரிமூவ் பண்ண சொன்னால் number 1 greater than number 2 வந்து ஃபால்ஸ். அதாவது இந்த கண்டிஷன் வந்து வேலை செய்யாது. இஃப் ஐ வழியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரன் பண்ணேன்னு சொன்னால் இந்த ஒரு அவுட்புட்டும் இல்லை. என்னன்னு சொன்னால் number 1 வந்து 2, number 2 வந்து 2, ரெண்டுமே சேம். பட் வந்து இது வந்து number 1 வந்து number 2வோட பெருசு இல்லை, சமனானது, ரெண்டும் ஒரே இது. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த இப்படி ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது. number 1 greater than or equal to number 2. ஸோ இந்த மாதிரியான கட்டங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ அது வேலை செய்யும். என்ன நடந்தீங்கன்னா number 1 greater than or equal to some, அதாவது இது ஃப்ரெண்டை விட கூட இருந்தாலும் ஃப்ரெண்டுக்கு சமனாக இருந்தாலும். ஸோ இப்போ நான் என்ன செய்யறேன்னா number 1 நான் வந்து கூட்டுறேன், 5ல் வைக்கணும். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. என்னென்னு கேட்டால் number 1 greater than, அப்பயே வந்து இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். உண்மையிலே வந்து இங்கே 5 இருக்கு, இங்கே 2 இருக்கு. ஸோ number 1 வந்து number 2 விட இதை விட வந்து கூட தான். ஓகே, யா. இப்போ லெஸ் தென் வந்து அதே மாதிரி தான். ஓகே, நம்ம இதே கண்டிஷன் தான், மேபி ட்ரூ. number 1 less than or equal to 2. இப்போ லெஸ் தேன் மட்டும் இதுக்கு சொன்னால் number 1 வந்து number 2 விட குறைந்தது கிடையாது, ரெண்டு சமனாதிக்கு. ஸோ அதுக்காக வந்து இதுக்கிட்ட வந்து இந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணி கொள்வாங்க. ஓகே, பேசிக் ஐடியா இதுதான். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் இது வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணலாம். அதை நீங்கள் திருப்பி இந்த லாஜிக்கை, மேபி இந்த வீடியோவை நீங்கள் திருப்பி கேளுங்க, இல்லாட்டி இந்த லாஜிக்கெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இது ஆல்ரெடி வந்து நாங்கள் பார்த்ததான் கம்பேரிசன் டைமில் வந்து, இதை நாங்கள் பார்த்தனாங்க. பட் இது இஃப் கண்டிஷனுக்குள்ளே எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்க்கல. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ அடுத்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து நாட். ஓகே, இப்போ number 2 வந்து 5 மாற்றுதான். ஸோ இந்த இடத்துல வந்து number 1 நாட் ஈக்குவல் டு number 2. இந்த டைமில் வந்து இது உண்மையிலே ட்ரூ தான். number 1 நாட் ஈக்குவல் டு 2. number 1 வந்து 2, number 2 வந்து 5 என்ற வேல்யூ இதுக்கு. அப்போ இதுவும் ஈக்குவல் இல்லை, அதாவது நாட் ஈக்குவல். அப்போ வந்து இந்த கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் இது ரெண்டும் ஈக்குவல் அதிகமாக சொன்னால், இஃப் number 1 நாட் ஈக்குவல் டு number 2 சொல்லலாது. ஏன்னா number 1 2, number 2 ரெண்டும் சமன். அப்போ இது ரெண்டும் நாட் ஈக்குவலாக இருக்காது. அந்த டைமில் இந்த கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா அது எக்ஸிக்யூட் ஆகாது. எல்ஸ் போட்டால் எல்ஸ் ஃபெயில் செய்யும், வளமையை போல. This is the basics and basic fundamental of comparison in if condition in Python. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த லாஜிக்கல் கண்டிஷன், அதாவது இந்த ப்ரோக்ராமிங்கில் வந்து இந்த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் நீங்கள் அது பிகினராக டார்கெட் பண்ண தான் இந்த வீடியோ சீரிஸ். மேபி நீங்கள் அது பிகினராக இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, மேபி
it may confuse you. Sometimes இது கன்ஃபியூசிங் அதிகமாக சொன்னால் கூகுளில் சர்ச் பண்ணுங்க, நிறைய வீடியோஸ் இருக்கு, நிறைய நோட்ஸ் இருக்கு, லேர்ன் பண்ணுங்க. ஸோ ஐ ஹோப் இட்ஸ் யூ கிளியர் இட். அப்படி விலங்கலாட்டி இந்த வீடியோ திருப்பி கேளுங்க. அந்த பெருமானத்தை வச்சு நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. இந்த greater than equal to அதில் வச்சு திங்க் பண்ணி பாருங்க if you are unable to understand this. Okay guys, thank you very much for watching this video. I will see you in the next video.